கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் மீட்பருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த விசேஷித்த இந்த குருத்தோலை ஞாயிறில் கர்த்தர் புகழப்படத்தக்கவராய், அவர் ராஜாதி ராஜாவாய், கர்த்தாதி கர்த்தராய், அருமையானவர்களே, நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிற கிருபாதார பலியாய் எருசலேமை அவர் நோக்கி கடந்து சென்ற வேளையிலே ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பரிப்பு உண்டானதை நாம் பார்க்கிறோம். ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் உண்டானதை பார்க்கிறோம். அந்த சந்தோஷம் உங்கள் வாழ்க்கையில நிச்சயமாய் கர்த்தர் ஈந்தருளுவாராக. பிரியமானவர்களே, இங்கே நாம் பார்க்கும் பொழுது மத்தேயு 21 அதிகாரத்திலே கழுதையும், அதாவது 7வது வசனத்திலே கழுதையும் குட்டியும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். எனக்கு அருமையானவர்களே, வேதம் சொல்லுது அவை 2 வழி சந்தியிலே கட்டப்பட்ட கழுதை என்று. அந்த கழுதையை குறித்து சொல்லப்படுகிறது ஒருவனும் ஒரு காலம் ஏறியிராத கழுதை என்று. அந்த கழுதையை கொண்டு வந்து அது மேல வஸ்திரங்களை போட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவரை அதன் மீது ஏற்றி திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன் நடப்பாரும் பின் நடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்படவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அருமையானவர்களே, ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பரிப்பு. அந்த எருசலேம் நகரத்தை பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய எல்லாருடைய இருதயம் சந்தோஷப்பட்டாலும் கூட எல்லாரும் இயேசு கிறிஸ்துவானவர் எருசலேமுக்கு வருகிறார் என்று மகிழ்ச்சி அடைந்தார்கள். சிலர் பொறாமை அடைந்தார்கள், சிலர் பயந்தார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய இருதயமோ கலங்கினது. அருமையானவர்களே, கலங்கினது. எருசலேமே, இன்றைக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏதுவானவைகளை அறிந்து கொண்டால் நலமாயிருக்கும், ஆனாலும் இப்பொழுதும் அவைகள் உனக்கு தூரமாய் இருக்கிறதே என்று சொல்லி, எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை தன் சேட்டைகளின் கீழ் சேர்த்து அணைத்து கொள்ளுகிற விதமாய் எத்தனையோ தரம் நான் உங்களை அழைத்தேன், உங்களுக்கோ வர மனதில்லை என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எருசலேம் நகரத்தை கண்ட பொழுது, அதற்கு அருகாமையிலே சமீபித்து வந்த பொழுது அவர் கண்ணீர் விட்டார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் கர்த்தர் நம்மை, இன்றைக்கு நம்முடைய ரட்சிப்பு இன்னும் நமக்கு தூரமா இருக்குன்னு சொன்னா, ஆண்டவருடைய மகத்துவத்தை அறியாதவர்களாய், அவருடைய வல்லமையை புரிந்து கொள்ளாதவர்களாய் நாம் இருப்போமே என்று சொன்னால், நம்மை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கண்ணீர் வடிக்கிறவராக இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு இயேசு கண்ணீர் விட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த உலகத்துல இன்றைக்கு அந்த கண்ணீரை நமக்காக சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்காக கண்ணீர் விட்டு அழுதார். எருசலேமினுடைய சமாதானத்துக்காக கண்ணீர் விட்டு அழுதார். எருசலேமிலே இருக்கிற அருமையானவர்களே, அநேக ஜனங்கள் ஆண்டவருடைய அன்பை உணராதிருக்கிறார்களே என்று சொல்லி கண்ணீர் விட்டு அழுதார். அவருடைய பாடுகளை நினைத்து அவர் கண்ணீர் விடவில்லை. எருசலேமிலே அவர் சகிக்க போற பாடுகளை, ஏற்க போகிற அவமானங்களை, படப்போகிற அடிகளை அவர் எண்ணி அழவில்லை. அந்த எருசலேமிலே இருக்கிற ஜனங்கள் கர்த்தரை அறியவில்லையே, ரட்சிப்புக்கு தூரமாயிருக்கிறார்களே என்று சொல்லி அவர் அழுதார். பிரியமானவர்களே, எனக்காக அழாதீங்கள், உங்களுக்காக உங்க பிள்ளைகளுக்காக அழுங்கள் என்று சொல்லி திரும்பி பார்த்து தமனுக்கு பின்னாக வருகிற ஸ்திரீகளை அவர் பார்த்து சொன்னார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த கால வேளையிலே இன்றைக்கு உங்க வாழ்விலே ரட்சிப்புக்கு தூரமானவர்களாய், இன்றைக்கு நீங்கள் நித்திய ஜீவனுக்கு தூரமானவர்களாய், சத்தியத்துக்கு தூரமானவைகளாய், ஊழியத்துக்கும் சபைக்கும் பரிசுத்தத்துக்கும் தூரமானவர்களாய் நீங்கள் இருப்பீர்களே ஆனால், நீங்கள் வாழ்வீர்களே ஆனால், இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் அருகாமையிலே வருகிறார், உங்களை எதிர்நோக்கி வருகிறார், கண்ணீரோடு வருகிறார். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு அதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும்.
அங்கே நாம் பார்க்கும் பொழுது எருசலேமிலே ஒரு பெரிய வரவேற்பு இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டது. எல்லாரும் அங்கே ஓசன்னா ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்திலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர் என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள், மகிழ்ச்சி அடைந்தார்கள். அநேகர் அங்கே பார்த்து, போதுகிறே உடைய சீடர்களை அகற்றும் அதட்டும் என்று சொன்னாங்க. அன்று சொன்னார், இவர்கள் பேசாமல் இருந்தால் இந்த கல்லுகளே கூப்பிடும் என்று சொல்லி. அருமையானவர்களே, கர்த்தருக்கு கனம் கொடுக்க வேண்டிய நேரத்தில், கர்த்தரை துதிக்க வேண்டிய நேரத்தில் நாம் துதியாம இருந்தோன்னு சொன்னா நம்மை அல்ல, ஆண்டவர் அந்த கல்லுகளை கொண்டு கூட ஆண்டவர் துதிக்கும்படியாக செய்வார். எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள், கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று அவர்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மிகுந்த ஆர்ப்பரிப்போடு கர்த்தரை அவர்கள் ஸ்தோத்தரித்தார்கள், மகிமை செலுத்தினார்கள். பர்த்திமேயு எனப்பட்ட ஒரு குருடனும் கூட அவன் கண் இழந்தவனாய், 2 கண்ணும் குருடானவனாய் பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். தன்னுடைய வாழ்க்கையில எந்த நம்பிக்கையும் இழந்தவனாய், எல்லா நம்பிக்கை இழந்தவனாய், நம்பிக்கையற்றவனாய் இருந்தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த வழியாய் போகிறார் என்று அவன் கேள்விப்பட்டு, அவன் தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொல்லி கர்த்தரை ஸ்தோத்தரித்து அவருடைய வல்ல நாமத்தை சொல்லி அழைக்கிற வேளையிலே கர்த்தர் அவனுக்காக நின்றார். அவன் வாழ்க்கை மாற்றப்பட்டது, அற்புதம் அவனுடைய வாழ்க்கையிலே நடந்தது. பிரியமானவர்களே, இன்றைக்கும் பார்க்கும் பொழுது அங்கே நடந்த ஜனங்கள், அவரை ஆர்ப்பரித்த கூட்டம் எல்லாமே கர்த்தர் செய்த அற்புதங்களை சொல்லி துதித்தது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த கழுதை கர்த்தருக்கு வேண்டும், ஆண்டவருக்கு வேண்டும், அதை அப்படின்னு சொன்னா விட்டுடுவாங்கன்னு சொன்னாரு. அப்படியே அது ஆண்டவருக்கு வேண்டும்னு சொன்ன பொழுது அங்கே விட்டார்கள். ஏனென்று சொன்னால் அங்கே பெத்தானியா கிராமத்திலே பார்க்கும் பொழுது மரித்து 4 நாளான லாசருவை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய வல்லமையினாலே உயிரோடு எழுப்பினார். இயேசு கிறிஸ்துவை பார்க்க வந்த கூட்டம் எப்படியோ அதே போல, அதை காட்டிலும் மரித்து 4 நாள் கடந்து உயிர் தெழுந்த லாசருவை பார்க்கும்படியாய் வந்த கூட்டம் ஏராளமாயிருந்தது. அருமையானவர்களே, கர்த்தர் அவ்வளவாய் அந்த இடத்துல அவருடைய நாமம் பிரஸ்தாபப்பட்டிருந்தது. அவருடைய அதிசயமான செயல்கள் அவ்வளவாய் அந்த தேசத்திலே பரம்பி இருந்தது. பிரியமானவர்களே, இன்றைக்கும் இந்த பூமி அனைத்துக்கும் ராஜாவாய் இருக்கிறவர், மகா உன்னதமானவராயிருக்கிறவர், மகா பெரியவராயிருக்கிறவர் சொல்லுகிறார், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் ஒரு அதிசயத்தை, அற்புதத்தை அவர் செய்ய விரும்புகிறார். நீங்கள் அவருடைய நாமத்தை உயர்த்துங்கள், அவருக்கு செலுத்த வேண்டிய கனத்தை, மகிமையை நீங்கள் செலுத்துங்கள். அவர் எல்லா கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரராயிருக்கிறார். ஆக இன்றைக்கு எருசலேம் நகரத்திலே அவர் நுழைந்த போது அத்தனை ஆர்ப்பரிப்பு, அத்தனை மகிழ்ச்சி, அத்தனை சந்தோஷம், அத்தனை அங்கே வெறுப்பு, அத்தனை பயம், அத்தனை பொறாமை இருந்தது. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உள்ளத்திலேயோ என் ஜனங்கள் இன்னும் இந்த ரட்சிப்பை உணராதிருக்கிறார்களே என்ற கவலையும் கண்ணீரும் தான் இருந்தது. எனக்கு அருமையானவர்களே, உன் இருதயத்தில் இன்றைக்கு ஆண்டவரை அறிவிக்கும் போது சிலர் பொறாமைப்படலாம், சிலர் எதிர்த்து நிற்கலாம், சிலர் கோபப்படலாம், சிலர் சந்தோஷப்படலாம், சிலர் ஏற்றுக்கொள்ளலாம், சிலர் ஏற்றுக்கொள்ள மறுக்கலாம். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இருதயம் எல்லாருடைய ரட்சிப்புக்காக காத்திருக்கிறது. அவருடைய இருதயம் எல்லாருடைய மீட்புக்காக இயங்குகிறது என்பதை நாம் உணர்ந்து கர்த்தரை நாம் உயர்த்துவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. God bless you.